பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يرمون المحصنات ثم لم يأتوا بأربعة شهداء فاجلدوهم 80 جلدة ولا تقبلوا لهم شهادة أبدا وأولئك هم الفاسقون إلا الذين تابوا من بعد ذلك وأصلحوا فإن الله غفور رحيم. صدق الله العلي العظيم. கற்பொழுக்கம் உள்ள பெண்கள் மீது பழி சுமத்தி பிறகு அதை நிரூபிக்க 4 சாட்சிகளை கொண்டு வராதவர்களுக்கு நீங்கள் 80 சாட்டை அடி வழங்குங்கள். அவர்களின் சாட்சியத்தை ஒருபோதும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அவர்கள்தான் பாவிகள் ஆவார். ஆனால் அதற்கு பிறகு, அந்த பழி சுமத்திய பிறகு பாவ மன்னிப்பு கோரி தம்மை திருத்திக் கொண்டோரை தவிர நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனும் மிகுந்த கருணையாளனும் ஆவான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு பத்தினி பெண் மீது எந்த பாவமும் செய்யாத, எந்த குறையும் செய்யாத ஒரு பத்தினி பெண்கள் மீது பழி சுமத்திய பிறகு அதை நிரூபிக்க 4 சாட்சிகளை கொண்டு வராதவர்களுக்கு 80 சாட்டை அடியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ ஒரு பத்தினி பெண்ணின் மீது அவதூறை சுமத்தினால் அங்கு முதல்ல அவருக்கு 80 சாட்டடி கொடுக்கணும். 2வது, அவர் சாட்சியத்தை ஒருவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நிக்காஹ் போன்ற சாட்சி தேவைப்படுமா இல்லைங்க? 2 சாட்சி, பொண்ணு வீட்டில் இருந்து ஒரு சாட்சி, மாப்பிள்ளை ஒரு சாட்சின்னு சொல்லுவாங்களா இல்லைங்க? இது போன்ற சாட்சியோ அல்லது வேற எதுக்காக வேண்டி அவர் சாட்சியா வந்தாலும் அவர் சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது. 3வது ஒரு தண்டனை அவருக்கு என்னன்னா, அவர் பாவி. உலாயிக ஹுமுல் ஃபாசிகுன் என்று அல்லாஹ் சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த பழியை சுமத்தக்கூடியவர்கள் அவர்கள் பாவிகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப 3 தண்டனை கொடுக்கிறான். ஒரு பத்தினி பெண் மீது, தவறு செய்யாத பெண்ணு மீது குற்றத்தை சுமத்தி அந்த பெண்ணு மீது அந்த குற்றத்தை சுமத்தியதற்காக வேண்டி சாட்சியை கொண்டு வராமல் இருக்காங்களா இல்லைங்களா? இவங்களுக்கு முதல்ல 80 அடி சாட்ட, அவங்க சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது, இவர் அல்லாஹ்விடத்தில் பாவி. அப்ப 3 தண்டனை. அதற்கடுத்து அல்லாஹ் சொல்றான், இல்லல்லதீன தாபு மின் பஅதி ஸாலிக வஸலஹு, அதற்கு பிறகு அவர்கள் பாவம் மன்னிப்பு கோரி தம்மை திருத்தி கொண்டோரை தவிர. அப்படி திருத்தி கொண்டுட்டா நிச்சயமா அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன் மிகுந்த கருணையாளன் ஆவார். அல்லாஹ் மன்னிக்க உடனே இருக்கிறான், அல்லாஹ் கருணை உடனே இருக்கிறான் சொல்லி தருகிறான். இப்போ ஒரு பெண்ணு மீது குற்றத்தை சுமத்தி அந்த பெண்ணுக்கு 80 சாட்டை, அந்த பெண்ணுக்கு அந்த குற்றத்தை நிரூபிக்க 4 சாட்சியை கொண்டு வரவில்லை என்று சொன்னா இவருக்கு 80 சாட்டடி உண்டு. இவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது, இவர் பாவி என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றான்? பாவத்திலிருந்து திருத்தி கொண்டவரை தவிர. அவர் திருத்தி கொண்டா இவருக்கு அந்த 3 தண்டனை மறுபடி இருக்கான்னு கேட்டா உலமாக்கள் சொல்வார்கள், முஃபஸ்ஸிர்கள் சொல்வார்கள், இவர் பாவி என்று சொல்றான் அல்லாஹ் தஆலா. உலாயிகுமுல் ஃபாசிகூன், பாவி என்பதிலிருந்து அவர் திருந்தி விடுவார், மாறி விடுவார். ஆனா அவருக்கு 80 சாட்டடி உண்டு. அவர் சாட்சி ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளப்படாதுதான். இந்த 2 எப்பவுமே நிலையாக இருந்து கொண்டிருக்கும். அல்லாஹ்ட்ட பாவின்னு சொல்றான் தெரியுங்களா? அந்த பாவி மட்டும் அவர் அதுல இருந்து திருந்தி விடுவார். அவர் பாவி இல்லை. ஏன்னா அவர் தப்ப சொல்லிட்டாரு, நான் தெரியாம சொல்லிட்டேன், இந்த பெண்ணு மீது தெரியாம இட்டு கட்டிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சிட்டாருன்னா இவர் பாவி இல்லை. இதற்கு பிறகு நல்ல மனிதர் ஆகிவிடுவார். ஆனால் இவருக்கு 80 சாட்டடி ஏற்கனவே விழுந்ததுதான். அதே நேரத்தில் இவருடைய சாட்சி ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளப்படாதுதான் போன்று நாம விளங்கணும். நம்ம நிக்காஹ் போன்ற இடத்துல சாட்சியா கொண்டு வரோம்னு சொன்னா அவருடைய வாழ்க்கை எப்படிங்கிறத நாம முதல்ல யோசிக்கணும். அது இல்லாம நம்ம என்ன செஞ்சோம், சபையில உட்கார்ந்தோன்னே என் மச்சான சாட்சியா போடுங்க, எங்க அண்ணனை சாட்சியா போட்டுருங்க, எங்க மாமாவை சாட்சியா போட்டுருங்க சொல்றோம்ல.
இந்த மாதிரி டக்கு டக்குன்னு வாயெடுத்து செய்யக்கூடாது, சொல்லிடக்கூடாது. ஏன்னா சாட்சி ஏற்றுக்கொள்ளாம எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஒரு பஞ்சாயத்தில் கொண்டு வந்தா அந்த பஞ்சாயத்துல தேவையில்லாத வார்த்தையில பேசி பிறருக்கு இட்டு கட்டி பேசி அதோட மூலமாக மனிதருடைய அந்த மனசு பாதிக்கப்பட்டு எத்தனை பேர் சாபப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்டவர்களாம் சாட்சியா கொண்டு வந்தா எப்படி இருக்கு? நிக்காது. அல்ல மன்னிக்க வேண்டும். அப்ப சாட்சியை நம்ம கொண்டு வராதான் கொஞ்சம் யோசித்து, கொஞ்சம் ஆராய்ந்து அவருடைய பின்பலம் என்ன, அவர் எப்படிப்பட்டவர் என்பதெல்லாம் யோசித்து தான் சாட்சியை கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்துல சொல்லுவான், அதாவது பத்தினி பெண்கள் மீது இங்க அல்லாஹ் சொல்றான், பத்தினி பெண்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை நிரூபிக்க தவறியவருக்கு 80 சாட்டேடி. இதே நேரத்தில் ஒரு பெண்ணு ஒரு ஆணு மீது தேவையில்லாத குற்றச்சாட்டு நிறுத்தினா அப்பவும் அங்கே இதே சட்டம் தான் என்று சொல்வார்கள். இது பெண்ணுக்கு மாத்திரமல்ல, ஒரு ஆண் இருக்கிறான், அவன் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டை ஒரு பெண்ணு சுமத்துகிறாள் என்று சொன்னா அவன் 4 சாட்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தருவார்கள். ஆக ஒரு பத்தினித்தனான ஆணு மீதும் சரி பெண்ணின் மீது குற்றத்தை நிரூபிக்க தவறினால் அவளுக்கு 80 சாட்டடி உண்டு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், நம்ம யாரை பத்தி தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது, யாரை பத்தி தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது. நாம செய்யற அமலம் ரொம்ப ரொம்ப கம்மி. நாம செய்யற அமல் எப்படிங்க? ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த கம்மியான அமலையும் நாம பேசுற அந்த பேச்சு மூலமாக அழித்து விட வேண்டாம். நம்ம நாவு மூலமா எவ்வளவு காரியங்கள் நமக்கு தீமைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாரா இல்லையா? யார் 2 தொடைக்கு மத்தியில் இருக்கின்ற உறுப்புக்கு பாவம் செய்ததிலிருந்து பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ, 2 தாடைக்கு இருக்கின்ற மத்தியில் இருக்கின்ற அந்த நாவை தேவையில்லாத பேச்சிலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறார்களோ, அலுமனலகுல் ஜன்னா, அவருக்கான நான் சொர்க்கத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்றார்கள் ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாவை தேவையில்லாம விட்டுறக்கூடாது. தேவையில்லாத நாவை பத்தவங்களை பத்தி பேசுறது விட்டுறக்கூடாது. அப்படி விட்டுட்டா நம்முடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். நம்முடைய அமல்கள் எல்லாம் அழிஞ்சு வச்சு நாளைக்கு மறுமை நாள் எதை கொண்டு நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியுங்க? நம்முடைய அமல் இருந்தா தான் அந்த அமல் மூலமா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும். அந்த ரஹ்மத்து கிடைச்சாதான் சொர்க்கத்துக்கு நாம போக முடியும். அப்படி நாம ஒரு காலம் என்ன செய்திடக்கூடாது, நம்முடைய நாவின் மூலமாக நம்முடைய அமல்களை அழித்து விடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தருவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜ்தனிபு கஸீரம் மினல் தன், தேவையில்லாத எண்ணங்களை எண்ணாதீர்கள். ஈமான் கொண்டார்களே, மக்களை பற்றி மற்றவர்களை பற்றி தேவையில்லாத எண்ணங்களை எண்ணாதீர்கள். இன்ன பாதல் லன்னி இஸ்முன், நீங்கள் என்றுள்ள சில எண்ணங்கள் அது பாவமாக இருக்கிறது. வலா தஜஸ்ஸசு, பிறரை பற்றி துருவி துருவி ஆராயாதீர்கள். பிறரை பற்றி துருவி துருவி ஆராயிற, எங்க போறாரு இந்த நேரத்தில், எங்க வேலை, அவருக்கு என்ன வேலை, இவருக்கு என்ன வேலை, இங்க போக கூடாது, துருவி துருவி ஆராயாதீர்கள். வலா யக்தப் பாதுக்கும் பாதா, சிலரை பற்றி புறம் பேசி திரியாதீர்கள். அல்லாஹ் அடுத்து சொல்லுவான், யுஹிப்பு அஹதுக்கும் ஐயகுல லஹ்ம அஹீஹி மைத்தன், உங்கள யாராவது தன்னுடைய இறந்து போன செத்த சகோதரனுடைய இறைச்சியை சாப்பிட பிரிவுபடுவீர்களா? ஃபகரிஹ்துமு, அதை நீங்கள் வெறுப்பீர்கள். அதனால பிறரை பத்தி புறம் பேசாதீர்கள், பிறரை பத்தி தேவையில்லா எண்ணத்தை கொண்டு வராதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி தருகிறான். ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்ற நேரத்தில் ஒரு கூட்டத்தை கடந்து சென்றார்கள். அந்த கூட்டத்தினர்களுக்கு நகம் செம்பாலும் வெண்கலத்தாலும் இருந்துச்சான். அந்த கூட்டத்தினர்களுக்கு நகம் செம்பாலும் உலோகத்தாலும் இருந்தது. அந்த நகத்தை கொண்டு முகத்தை பிராண்டி கொண்டே இருந்தார்கள். இந்த கூட்டத்தை அப்படி பிராண்டி கொண்டே இருந்தார்கள். ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய, யார் ஜிப்ரீல், இவங்க என்ன காரணத்தினால முகத்தை பிராண்டி கொண்டு இருக்கிறாங்க? யார் ரசூலல்லாஹ், உலகத்தில் அவர்கள் கோல் சொல்லி தெரிந்து கொண்டிருந்தார்கள், பிறரை பற்றி அவதூறை பரப்பி கொண்டிருந்தார்கள், புறம்பேசி கொண்டிருந்தார்கள். அதனால் அவர்களுக்கு இந்த துன்யா, இந்த ஆகிரத்து, இந்த வேதனை என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர் சொன்னதை கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். பிறரை பத்தி பேசக்கூடாது, தேவையில்லா பேச்சு பேச நமக்கு என்ன இருக்குது? பிறரை பத்தி பேச நமக்கு என்ன? நம்ம பொறுப்பு யாரு அவரை பத்தி பேசுறதுக்கு? அவர் தவறை செய்தாலும் ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிறரை பத்தி தேவையில்லாத பேசாதீர்கள். அப்படி பேசுறது நீங்க அவருடைய இருக்குன்னு சொன்னால் நீங்கள் புறம் பேசுகிற அர்த்தம். அவர் செய்யாத நீங்கள் பேசுகிறீர்கள் என்று சொன்னால் இட்டு கட்டுகிறீர்கள் என்று அர்த்தம். அப்ப பிறர் செய்யறது கூட பேசக்கூடாது என்று சொல்லும் மார்க்கம்.
பிறர் பேசுறது கூட, பிறர் செய்யறது கூட நாம விமர்சனம் பண்ணக்கூடாது. அவர் இப்படிப்பட்ட தப்பு செஞ்சுட்டு போயிட்டாரு, இப்படிப்பட்ட தவறு செய்து கொண்டே இருக்கிறார் என்று நாம பேசுறது கூட நமக்கு உரிமை கிடையாது. காரணம், நம்மை பத்தி தான் நாம பேச வேண்டும், நம்மை பத்தி நாம சீர்திருத்தம் செய்ய வேண்டும். நமக்கு குறையை பத்தி நாம பார்த்தா நமக்கு தெரியும் எவ்வளவு குறைகள் இருக்குன்ட்டு. அப்படி இருக்கும்போது பிறரை பத்தி பேச என்ன இருக்கிறது? இந்த ஆயத்து இறங்கின உடனே சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி, சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பெரிய சஹாபி. மதீனாவுல அன்சாரி சஹாபி அவங்களுக்கு தான் தலைவர், இவங்க தான் பெரிய சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கூமுலி சய்யிதிக்கும். இந்த சஹாபி வந்தாங்கன்னா அன்சாரி சஹாபாக்களை பார்த்து சொல்லுவாங்களா, கூமுலி சய்யிதிக்கும், உங்களுக்கு தலைவர் வரா எஞ்சி நின்று வரவேற்பு கொடுங்கள், எஞ்சி நின்று நீங்கள் வரவேற்பு கொடுங்கள் என்று சொல்வார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு தலை சிறந்த சஹாபி சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்ப இந்த சஹாபி கேட்கிறாங்க, இப்படிதான் அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்குனானா யா ரசூலல்லாஹ்? நீங்கள் ஒரு பெண்ணை, கற்பொழுக்கம் உள்ள பெண்ணின் மீது குற்றச்சாட்டை கூறினால் 4 சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லாதவர்களுக்கு 80 கசேடி இருக்கிறது. அவருடைய ஷஹாதத்தை அவர் சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது, அவர் பாவி என்று இப்படிதான் அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்குனானா என்று கேட்டார்கள். இப்ப ஹஸரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற தோழர்களை பார்த்து சொல்றாங்க, கேட்கிற கேள்வி பதில் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மற்ற சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, உங்க தலைவர் அந்த சஅத் இப்னு உபாதா கேட்கிற கேள்வி பார்த்தீங்களா எப்படின்ட்டு. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அவங்களுக்கு கோவப்படாதீங்க, அந்த சஹாபி மீது கோவப்படாதீங்க, அவங்க ரொம்ப ரோசக்காரங்க, கன்னி பெண்ணை தவிர வேற யாரையும் திருமணம் முடிக்க மாட்டாங்க, அவங்க திருமணம் முடிச்சு தலாக் கூடுற பெண்ணை கூட நாங்க திருமணம் முடிக்க மாட்டோம், அவங்களுடைய கண்ணியத்தை கருதி அவங்க தலாக்கிட்ட பெண்ணை கூட நாங்க மறுமணம் செய்ய மாட்டோம் யார சொல்லலாம், கொஞ்சம் ரோசக்காரரு பேசி விட்டாங்க, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்கிடாதீங்க என்று சொன்ன உடனே ஹஸரத் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இறக்கப்பட்டது என்று எனக்கு சந்தேகம் இல்லை, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இறக்கப்பட்டது என்று எங்களுக்கு சந்தேகம் இல்லை யா ரசூலல்லாஹ். நான் எதனால கேட்கிறேன் தெரியுமா, ஒரு பெண்ணு தவறு செய்து கொண்டிருக்கிற பொழுது நான் சாட்சி எப்படி தேட முடியும்? ஒரு பெண்ணோ ஒரு ஆணை தவறு செய்கிற பொழுது நாங்க எப்படி சாட்சியை தேட முடியும்? 4 சாட்சியில கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறேன், எப்படி சாட்சியை தேடணும்? அதற்குள்ள அவருடைய தேவை நிறைவேற்றி விடுமே. அந்த சஹாபி சொல்றாங்க, அதற்குள்ளாக அவங்களுடைய தேவை நிறைவேறி விடுமே யா ரசூலல்லாஹ், நாங்க எப்படி தேடி பிடிக்க வேண்டும்? அந்த சஹாபி சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாகி போனார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிறான். இன்னொரு சஹாபி வருகிறார்கள், அது என்ன என்பது அடுத்த ஆயத் இன்ஷா அல்லாஹ் பேசும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.